தென்னாட்டு பெனான்ஸா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு பெனான்ஸா என்று அழைக்கப்படுபவர் மு. வரதராஜனார். நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ்நாட்டின் மாப்சான் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஆலா வள்ளியப்பா. தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிழார். கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் கம்பன். விடுதலை கவி தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக. ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கனார். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் அண்ணா. பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். செக்கழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. தசாவதானி என்று அழைக்கப்படுபவர் சீத்தகு தம்பியார். இசைக்குயில் என்று அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவாசர். பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். கல்வியில் பெரியவர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் புதுமைப்பித்தன். திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர்.
முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.